ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கிறீங்க ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது எதை பற்றி வீடியோன்னா, பாறாங்குழி பாறாங்கல் விழுந்து ஒரு குடும்பமே அழிஞ்சு போன கதை இது. வேறு யார் கதை இல்லை, எங்கள் சொந்த கதை தான். எங்கள் அக்காங்க பெரியம்மா பொண்ணு, எங்கள் அக்கான்னு சொன்னால் எங்கள் வீட்டிலே தான் அவங்க வளர்ந்தாங்க. நான் எங்கள் அம்மா தான் எல்லாம் வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு தனாக்கான்னு பேர், இன்னொரு அக்கா பேர் இந்திராணி. தனாக்கா கோபி பக்கத்தில் கவுந்தப்பாடி கட்டி கொடுத்தாங்க. இந்திராணி கொடைக்கானல் கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் மாமாவுக்கு அங்கே தான் வேலை. நான் சின்ன வயசுலேருந்தே லீவெல்லாம் விட்டாங்கன்னா கொடைக்கானல் தான் போவேன். கவுந்தப்பாடியும் வருவேன், கொடைக்கானலும் போவேன். அதிகமாக நான் கவுந்தப்பாடியில் தான் அதிகமாக இருப்பேன். ஆனால் கொடைக்கானலுக்கு லீவுக்கு போவேன். அன்றைக்கி அக்கான்னா, அந்த அக்கா இந்திராணி அக்கான்னா ரொம்ப அழகுங்க. ஒரு குழம்பு 4 மணிக்கு எந்திரிக்கிறது, வீட்டில் எல்லா வேலையும் முடிக்கிறது, 7 மணிக்குள்ளே எல்லாம் சமைச்சி கிமைச்சி அம்மியில் தான் அரைச்சி குழம்பு வைப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஒரு குழம்பு வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்பேற்பட்ட பொண்ணு அவங்க. என்ன வேலையாக இருந்தாலுமே வேலு கூட்டுறது, சாணி தெளிக்கிறது, என்ன வேலையாக இருந்தாலும் அவ்வளோ குயிக்காக வேலை செஞ்சு முடிப்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பொண்ணு. வாழ்க்கையில் எதுக்குத்தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சதுன்னு நம்ம அந்த கடவுளுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். அவங்கள சீக்கிரம் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுங்கிறது எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் ஒரு 4வதோ 5வதோ படிப்பேன். அக்கா வீட்டுக்கு தான் போவேன், லீவுக்கெல்லாம் போவேன். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அக்கா ஊரில் இருந்தாங்க கொடைக்கானலில். எங்கள் சித்தி பையனும் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தான். அக்காவுக்கு எங்கள் மாமா, ஒரு பையன் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க நிற மாசமாக இருந்தாங்க, வயிற்றில் குழந்த. அவங்க அந்த அன்னைக்கு அங்கெல்லாம் நிலச்சரிவு மேலே பாறாங்கல் நிறையா இருக்கும். கீழே அடிவாரத்தில் தான் அவங்க குடியிருந்தாங்க. மாமாவுக்கு அங்கே தான் வேலையின்கடிக்கு கீழே அடிவாரத்தில் தான் அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்க அங்கே தான் அடிவாரத்தில் தான் அவங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் எப்போவுமே அக்கா கையில் தான் டீ வாங்கி குடிப்பாங்க அந்த ஐயா. அதனால் அக்கா வீட்டுக்கு அவரும் அக்காக்கிட்ட டீ வாங்கி குடிக்கிறதுக்கு அவரும் அந்த அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்திருக்குறாரு. அவங்க காலையில் ஒரு 5 மணி சுமார் இருக்கும். பாறாங்கல் மலை மேலேருந்து உருண்டு அந்த ஓட்டு மேலே விழுந்து அவங்க வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டுருக்குறாங்க. எங்கள் சித்தி பையன் அன்னைக்கு தான் போயிருக்கிறான். நான் அன்னைக்கு போக வேண்டியது. அம்மா இருந்துட்டு என்னென்னு சொன்னாங்க, நம்ம வீட்டில் விசேஷம், அதனால் அக்கா இன்னொரு வாரத்தில் இங்கே வருவாங்க, நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அதனால் நான் போகல. இல்லைன்னா நானும் போய் சேர்ந்துருப்பேன். அப்புறம் எங்கள் சித்தி பையன் சரி நான் போய் கொடைக்கானலில் ஒரு வாரம் இருக்கிறேன், நீ அப்புறமா வான்னு சொல்லிவிட்டு அவன் அங்கே போயிட்டான். அப்புறம் எங்கள் அக்கா எல்லோரும், எங்கள் அக்கா, எங்கள் மாமா, எங்கள் அக்கா பையன், எங்கள் சித்தி பையன், எல்லோரும் ஒரே மாதிரி பாய் விரித்து அந்த வீட்டில் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. மேலே கல் அந்த ஓட்டு மேலே விழுந்து அந்த கல் அப்படியே போய் அக்கா வகுத்து மேலேயே விழுந்து என் குடும்பமே அப்படியே 5 பேருமே. அப்புறம் அந்த ஐயா டீ வாங்கி குடிப்பார் பக்கத்து வீட்லேயும் சொன்னேன் இல்லைங்களா, அவரும் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே போனோன்னா அவரும் அதே இடத்துல நசுங்கி 5 பேர் அப்படியே கிடந்தாங்க. இந்த சம்பவம் பார்த்தோன்னையே என்னாலெல்லாம் அந்த உண்மையை மறக்கறதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அப்புறம் கவர்மெண்டெல்லாம் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறப்போ வயிற்றில குழந்தையோடையே அக்கா இறந்துட்டாங்க. அந்த ரொம்ப என்னை மனசை பாதித்த ஒரு விஷயம்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய பாதித்த விஷயம். இந்த மாதிரி அப்போல்லாம் எந்த ஒரு இந்த கதை நடந்து இந்த சம்பவம் நடந்து ஒரு 35 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. 35 வருஷம் இருக்கும். இந்நேரம் அந்த அக்கா இருந்திருந்தாங்கன்னா எங்களையெல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க. அந்த இப்போ அவங்க அந்த மாதிரி நசுங்கி குடும்பத்தில் ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. எல்லாருமே இறந்துட்டாங்க. இறந்து கவர்மெண்ட் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆளுக்கு தலைக்கு 10,000 அப்படின்னு மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. தவிர இன்னும் அதே நிலமை தான் அந்த கொடைக்கானலில் இருக்குது. இன்னும் மேலே இன்னும் பாறை இப்போல்லாம் அதிகமாக கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி மேலெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இருக்கிற அரசாங்கமெல்லாம். அப்போ கொஞ்ச நாளைக்கு அதை செய்யவே இல்லை. அந்த மாதிரியே தான் இருந்தது. எத்தனையோ குடும்பங்கள் இந்த மாதிரி நிலச்சரிவு வர இடத்துல இருந்து எத்தனையோ குடும்பங்கள் அழியுது. இப்போ கேரளாவில் கூட வயநாடில் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது. தயவுசெய்து இந்த அரசாங்கம் முன் நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க. இப்போ எங்கள் குடும்பம் இந்த நிலமையில் ஆன விட்டு தான் நான் இந்த வீடியோவில் நான் அதை பதிவிடுறேன். ஆனால் எத்தனையோ குடும்பங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ நிலச்சரிவில் அழிஞ்சு தண்ணியில் முழுகி எல்லாம் போன குடும்பங்கள் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு தலைக்கு 10,000, 5 பேர் இறந்துருக்குறாங்க. 50,000 ரூபா இந்தாமல் 35 வருஷத்துக்கு முன்னாடி 50,000னா எவ்வளோ பணம்னு நீங்கள் நினச்சி பாருங்கள்.
அம்மா அந்த ரூபா கூட எனக்கு வேண்டாம். என் புள்ள செத்த காசு எங்கள் குடும்பத்தில் அழிஞ்சு அந்த குடும்பமே அழிஞ்சு போன அந்த காசு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு எங்கள் அம்மா ரூபா கூட அந்த பணம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அங்கே இருக்கிற சாமானும் செட்டும் கூட எதுவுமே அம்மா எடுத்துகிட்டு வர மாட்டேன்ட்டாங்க. எதுவுமே எங்களுக்கு வேண்டாங்க, என் பிள்ளையோடையே போட்டு அது போகட்டும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அந்த ஐயா இறந்த வீட்டில் வேணால் பணம் வாங்கினாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதனால் அவங்க மட்டும் 10,000 வாங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள்லாம் இன்ன வரைக்கும் அக்கா குடும்பம் இறந்தது அந்த 5 பேர் இறந்த காசு வாங்கிக்கிங்கன்னு அவ்வளோ பாடுபட்டு சொன்னாங்க. நாங்கள் வாங்கவே மாட்டோன்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் கூட அது பணம் கணக்கு போட்டு அவங்க சொன்னாங்க. நாங்கள்லாம் அது எங்களுக்கெல்லாம் அந்த பாவப்பட்ட பணம் எங்களுக்கு வேண்டாம். அவள் உயிரிழந்த அந்த பணத்தை நாங்கள் வாங்கி செலவு பண்ண மாட்டோன்னு சொல்லி உறுதியாக நாங்கள் சொல்லிட்டோம். எத்தனையோ குடும்பம் இந்த மாதிரி பாதிச்சிருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நிலச்சரிவுக்கு மேலே கீழே இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி தவறாமல் கமெண்டில் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு.